ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன வறுத்துட்ருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பரங்கிக்காய் விதை தான். அந்த காலத்துலலாம் வந்துட்டு பரங்கி பழம் பழுத்திருச்சதுனாலே இந்த பழத்தெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி விதைகளை எடுத்து தோலோடு எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் இதை வறுத்துட்டு அப்புறம் சாப்பிடுவோம். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா இடத்துலையுமே இந்த விதை கிடைக்கிது நம்மளுக்கு ஈஸியாக. அதை நம்ம பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க இல்லையா, அதை வாங்கி இது மாதிரி வறுத்து நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம். ஏன் வறுத்துருக்குறீங்க, அதை பச்சையாக சாப்பிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அது லைட்டாக கசப்புத்தன்மை இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் நான் இந்த மாதிரி வறுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பச்சையாக சாப்பிடும்போது எனக்கு என்னவோ தோன்றதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. வாயு பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது ஒரு முதுகுலையோ எங்கேயோ ஒரு வலி இருக்குது. அதனால நான் அந்த பச்சையாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிட்றது. பாக்ஸில் போட்டு மூடி வைக்கும்போது ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இதே பச்சையாக நம்ம கொடுக்கும்போது அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கிறதுனால. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மக்களே. தேங்க்யூ.